மை ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் இருக்க யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். டாபிக் பார்த்தீங்கன்னா brought to book. இது எழுதினவங்க மதுமிதா குப்தா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாகவே இருக்கும். நான் இதோட அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். மகேஷ்னு ஒரு பையன் இருப்பான். இவனோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இவன்கிட்ட ஜஸ்டிஸ் கேட்குற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரியோட எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. லைன் பை லைனாக பார்க்கலாம். This has got to stop immediately, Justice Mathematics said in a stern voice, wrapping the hammer for silence in the court. இந்த ஸ்டோரியில் மேக்ஸ் அதாவது மேத்தமேட்டிக்ஸ் தான் நீதிபதியாக இருக்குது. அது ஒரு டைலாக் சொல்லுது. அந்த டைலாக்கோட தான் அந்த ஸ்டோரியை ஆரம்பிக்குது. இது உடனடியாக நிறுத்தப்படணும். இந்த சவுண்டு மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா அந்த ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் தன்னோட கையில் இருந்த ஹேமரை வச்சு டேபிள் அடிச்சு சைலன்ஸ் இந்த கோர்ட்டில் இருக்காங்களா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுது. He pushed back the horn-rimmed glasses up his nose. அதுக்கப்புறமேட்டா தன்னோட மூக்குக்கு மேலே ஏற்றி விடுது. And glad first at மகேஷ். மூக்கு கண்ணாடி ஏற்றி விட்டோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மகேஷ் தான் பார்க்குது. அண்ட் தென் அந்த க்ரௌட் இந்த கோர்ட். அதுக்கப்புறமேட்டா அந்த கோர்ட்டில் யாரெல்லாம் நின்னாங்க கும்பலாக நின்றுருப்பாங்களோ அவங்களெல்லாம் இந்த மேக்ஸ் பார்க்குது. எவ்ரிபடி ரெஸ்பெக்டட் ஹிம். எல்லாருமே மேக்ஸை மதிச்சாங்க. ஆஸ் அ ஜஸ்டிஸ், ஆஸ் அ ஜட்ஜ் மேக்ஸ் எல்லாருமே மதிச்சாங்க. ஈவன் மகேஷ். ஸோ அ பின் ட்ராப் சைலன்ஸ் fell in the court instantly. மகேஷ் உட்பட எல்லாருமே மேக்ஸை மதிச்சதுனால உடனே கோர்ட்டில் பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்துச்சு. Let us proceed, Justice Mathematics said, nodding his head. இப்போ நம்ம விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு மேக்ஸ் தலையை ஆட்டிக்கிட்டே சொல்லுச்சு. Your witness first. He gestured at the torn Miss English. இப்போ மேக்ஸ் இங்கிலீஷை பார்த்து நீ உன் தரப்பு வாதத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பி அப்படின்னு சொல்லுது. மகேஷ் chewed his nails nervously. மகேஷ்க்கு அப்போ ரொம்ப பயமாயிடுச்சு. பயத்தில் மகேஷ் அவன் நெயில்ஸை நகத்தை எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டான். Your Honor, began the lady in a trembling voice. லேடி அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மிஸ் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் புக்கை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இங்கிலீஷ் Your Honor அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்பீச்சை ஆரம்பிக்குது. When I came to this house, I wore a lovely pink and grey dress, shiny and unmarked. இங்கிலீஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அழகான பிங்க் கலர் ட்ரெஸ்ஸும் கிரே கலர் பிங்க் அண்ட் கிரே சேர்ந்த மாதிரி கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஷைனியாகவும் இருந்தேன். அன்மார்க்ட் அப்படின்னா என் மேலே ஒரு சின்ன மார்க் கூட இல்லை. அண்ட் சார் ஜஸ்ட் லுக் அட் மீ நவ். ஆனால் இப்போது என்னோட நிலைமையை நீங்களே பாருங்க அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுது. எவ்ரிபடி கேஸ்ட் அட் ஹர். அப்படி சொன்ன உடனே இந்த கோர்ட்டில் இருக்க எல்லாருமே இங்கிலீஷை தான் பார்த்தாங்க. Her dress was unrecognizable. யாராலுமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவள் ட்ரெஸ் மோசமாக இருந்துச்சு. Covered with ink and grease spots. அவள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்கோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே அங்கங்கே இங்கு தெளிச்சிருந்தது. சில இடத்துல க்ரீஸாக இருந்துச்சு. Mercilessly dog-eared and 2 corners chewed away. She looked erect. அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் இருந்த ஒரு நாய் கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இந்த இங்கிலீஷ் புக்கை அங்கங்கே கடிச்சு கொதறி வச்சிருந்தது. Tears rolled down Miss English cheeks. இப்போ இங்கிலீஷ் இதை சொல்லிக்கிட்டே அழுவ ஆரம்பிச்சிச்சு. அதை அழகாக இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே சீக்ஸில் ரோல் ஆகி விழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Offering her a handkerchief, Justice Mathematics asked gently, How did it happen, Miss English? இதெல்லாம் கேட்டோடனே ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸை நீதிபதி இங்கிலீஷ்க்கு ஒரு கர்ச்சிஃப் கொடுத்துட்டு ஜென்டிலாக பொறுமையாக இதெல்லாம் எப்படிமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குது. வெல் ஸ்னிஃப்ட் மிஸ் இங்கிலீஷ். திஸ் பாய். ஷீ பாயிண்டட் அட் மகேஷ். சரி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு தோ இந்த பையன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு மகேஷை இங்கிலீஷ் புக் கை காமிக்குது. Brought me home a few months back but never bothered to cover me properly with the nice brown paper his father had brought. இந்த பையன் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தான் என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். ஆனால் கூப்பிட்டு வந்ததுலேருந்து
இத்தனை நாள் ஆகியும் எனக்கு ஒரு ப்ரௌன் ஷீட் போடல, எனக்கு கவர் பண்ணவே இல்லை. ஆனாலும் இவங்க அப்பா வந்து இவனுக்கு அழகான ப்ரௌன் பேப்பர்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா அவன் கொஞ்சம் கூட எனக்கு அந்த ப்ரௌன் ஷீட் எல்லாம் போடணும், அழகா வச்சிருக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை அப்படின்னு மிஸ் இங்கிலீஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுது. Did Mahesh not get scolded or punished in school for that? Justice Mathematics enquired. இப்போ ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, இவன் இந்த மாதிரிலாம் பண்றானே, ஒரு புக்குக்கு ரேப்பர் போட மாட்டான், ப்ரௌன் ஷீட் போட மாட்டான், இதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் பனிஷ்மெண்ட் வாங்கலையா, யாருமே அவனை திட்டலையா அப்படின்னு கேட்குறாங்க. Oh yes, he was repeatedly, said Miss English in a tearful voice. ஓ வாங்கியிருக்கானே, நிறைய தடவை மறுபடியும் திட்டு வாங்கியிருக்கான். But all the punishment and scolding slipped off him like water off a duck's back. Not only did he read my looks, she continued. அவ எவ்வளவுதான் திட்டு வாங்கினாலும் அது எல்லாமே தண்ணியில தான் போச்சு. அவ எதையுமே மைண்டுக்கு எடுத்துக்கவே இல்லை. இவன் வந்து என்னோட அப்பியரன்ஸை மட்டும் டேமேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்டினியூ பண்ணுது. She also ill-treated me. அது மட்டும் இல்லாம என்னை இல்-ட்ரீட் பண்ணா, என்னை கொடுமைப்படுத்தினா அப்படின்னு இங்கிலீஷ் புக் கம்ப்ளைண்ட் பண்ணுது. The audience was stunned. Ill-treating a delicate creature like English? இது கேட்ட உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப திகச்சு போயிட்டாங்க. என்னது, இவ்வளோ அழகான மிஸ் இங்கிலீஷ் கிரீச்சரை கொடுமைப்படுத்துறதா அப்படின்னு. How terrible, எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். By now, tears had started rolling down Miss English big eyes. இங்கிலீஷோட பெரிய கண்கள்ல இருந்து இப்ப ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ரொம்ப தேம்பி அழுகுறா. And stopping only to sniff delicately in her handkerchief. இங்கிலீஷ் வந்து கண்டினியூஸா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு நிமிஷம் வாய மூடுது அப்படின்னா ஸ்னீஸ் பண்றதுக்காக, கர்ச்சிஃப்ல ஸ்னீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் ஸ்டாப் பண்றா. She told everyone about how Mahesh dropped her carelessly. இந்த பையன் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எப்படிலாம் தூக்கி போட்டான் தெரியுமா அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, stuffed her anyhow in his scrambled bag. என்னை வந்து அவன் எப்பயுமே அவன் பேக்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள நொத்தி தான் எடுத்துட்டு போவான். சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் டு ஹிஸ் லஞ்ச் பாக்ஸ் dripped with oil. அது மட்டும் இல்லாம சில நேரத்துல அவன் லஞ்ச் பாக்ஸ் பக்கத்துல ஆயிலா இருக்குல்ல, அந்த இடத்துல கூட என்ன வச்சிருக்கான். Mahesh turned red as many pairs of eyes glared at him. மகேஷ்க்கு இப்ப எதுவுமே புரியல, அவன் ரொம்ப பயந்துட்டான். அந்த கோர்ட்ல இருக்க எல்லாரோட கண்ணுமே இவனை தான் பார்த்துட்டு இருக்கு. Oh, why had he not listened to his mother? ஏன் இவன் வந்து அவங்க அம்மா பேச்சு கூட கேட்டிருக்க மாட்டானா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. Who had told him many times to take care of his book. அவங்க அம்மா வந்து நிறைய தடவை அவங்க புக்கை பார்த்துக்கோ, புக்குக்கு வந்து ரேப்பர்லாம் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவன் தான் கேட்கல. He was otherwise a good boy and even managed to stay within the first 5 ranks in class. இவன் வந்து இவங்க அம்மா சொல்ற விஷயம் அது மட்டும் இல்லாம புக்கெல்லாம் ஒழுங்கா ரேப்பர் போட்டு எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணியிருந்தான் அப்படின்னா இவன் இந்நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ல ஒருத்தவனா இருந்திருப்பான். பட் he was extremely lazy. ஆனா இவன் சரியான சோம்பேறி. அதனால ஒழுங்கா படிக்கவும் இல்லை, புக்கையும் ஒழுங்கா பார்த்துக்கல. மகேஷ், the stentorian voice of Justice Mathematics brought him back to reality. மகேஷ் அப்படின்னு இந்த நீதிபதி மேக்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பான லவுடான வாய்ஸ்ல அவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அப்பதான் அவன் வந்து ரியாலிட்டி, அதான் அங்க என்ன நடக்குது அப்படின்னே அவனுக்கு புரியுது. What do you have to say for yourself? இப்போ நீ உன் பக்கத்துல இருந்து என்ன சொல்ல போற அப்படின்னு மேக்ஸ் கேக்குது. மகேஷ் managed to mumble an apology. I'm sorry sir. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம கடைசியா வந்து sir I'm sorry அது மட்டும் சொல்றான். What do you mean by saying sorry? Screamed Justice Mathematics. சாரி சொல்றியே, இதுக்கு என்ன அர்த்தம், நீ ஏன் சாரி சொல்ற அப்படின்னு மேக்ஸ் கேட்டுச்சு. You have to undo what you have done. நீ பண்ண எல்லாத்தையுமே வந்து நீ புரிஞ்சுக்கணும், நீ உணரணும், நீ மறுபடியும் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மேக்ஸ் சொல்லுது. Do you understand? உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு மேக்ஸ் கேட்டுச்சு. He looked above the top of his glasses
and seemed as if he would like to bite Mahesh. இப்போ ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து தன்னோட கிளாஸோட டாப், அதாவது கீழே குனிஞ்ச மாதிரி மேலே தன்னோட கண்ணாடியை பார்க்குறாரு. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே மகேஷே கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் he barked at the பியூன். அடுத்தது யாரு அப்படின்னு கோமான வாய்ஸ்ல பியூனை கூப்பிடுறாரு. மிஸ்டர் ஜியோகிராஃபி stood up shakily and went to the witness box. இப்போ வந்து இங்கிலீஷ் தன்னோட ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா சரி நான் இனிமேட் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சாரி கேட்டதுனால இப்போ இங்கிலீஷ் புக் வந்து போயிடுச்சு. இப்போ மிஸ்டர் ஜியோகிராஃபி, அந்த ஜியோகிராஃபி புக் வந்து ரொம்ப ஆடின மாதிரியே நடுங்கிக்கிட்டே வந்து அந்த விட்னஸ் பாக்ஸ்ல நிக்குது. He was in a worse condition than Miss English. இங்கிலீஷை விட ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் ஜியோகிராஃபி புக் வந்து நிக்குது. He had no cover. அவன் வந்து கொஞ்சம் கூட கவர் பண்ணவே இல்லை, அதாவது ப்ரௌன் ஷீட் எதுவுமே போடல. The contents page was hanging in on its last thread, but the worst part were the maps. ஜியோகிராஃபி புக்ல ராப்பர் தான் இல்லைன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பேஜ் இருக்குள்ள அதுவே ஆல்மோஸ்ட் கிழிஞ்சிட்டு கடைசி அந்த நூல் இழையில தான் தொங்கிட்டு இருந்துச்சு. அதை விட மோசமான நிலைமையில தான் வந்து மேப். ஜியோகிராஃபி புக்னாலே நிறைய மேப்ஸ் இருக்கும்ல, அந்த மேப் வந்து அதை விட கேவலமான ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. They had been filled in mercilessly with all the colors in the paint box. அந்த மேப் ஒரு ப்ராப்பரா கலர் பண்ணும் மார்க் பண்ணணும் இல்லாம அந்த கலர் பாக்ஸ்ல இருக்க எல்லா கலரையும் எடுத்து கண்ணா புண்ணான்னு மேப்ல வந்து அவன் அடிச்சு வச்சிருக்கான். எஸ் ப்ராம்ப்டட் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து எஸ்னா நீங்க வந்து இப்போ உங்க தரப்பு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜியோகிராஃபி கிட்ட கேக்குது. My story is quite similar to Miss English, Mr. Geography said in a broken voice. ரொம்ப சோகமான வாய்ஸ்ல ஜியோகிராஃபி என்ன சொல்லுது அப்படின்னா என் கதையும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் கதை மாதிரி தான், இங்கிலீஷ் புக்கோட கதை மாதிரி தான். All my fellow brothers laugh at me whenever Mahesh pulls me out of his bag. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி என்ன சொல்லுது அப்படின்னா என்னோட ஃபெல்லோ பிரதர்ஸ், அதாவது அது கூட இருக்க மற்ற புக்ஸ் எல்லாமே வந்து என்னை பார்த்து சிரிக்கும். என்னை வந்து அவன் கஷ்டப்பட்டு அந்த எப்பயுமே அவன் பேக் ப்ராப்பரா இருக்காது, கஷ்டம் என்னென்னமோ போட்டு வச்சிருப்பான். அதனால வெளியே இருக்கு அந்த ஜியோகிராஃபி புக்கை வெளியே இழுக்கும் போது அந்த கூட இருக்க புக்ஸ்லாம் வந்து ஜியோகிராஃபி புக்கை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லுது. I especially envy my brother who belongs to ஷோபிதா. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஷோபிதா அப்படின்ற ஒரு பொண்ணோட பேக்ல இருக்க ஜியோகிராஃபி புக்கு தான் வந்து இவனை பார்த்து ரொம்ப சிரிக்கும், ரொம்ப கிண்டல் பண்ணுமா. She has not only covered him neatly, her handling is so gentle that he always looks as if he has just stepped out of the bookseller's shop. And ஷோபிதா அப்படின்ற பொண்ணு வந்து தன்னோட ஜியோகிராஃபி புக்கை ரொம்ப அழகாவும் நீட்டாவும் கவர் பண்ணியிருப்பான். கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவள் ஹேண்டில் பண்ணுற விதமே அழகாக இருக்கும். ரொம்ப ஜென்டிலாகவும் சாஃப்டாகவும் புக்கை ஹேண்டில் பண்ணுவாள். எப்பவுமே அவளோட ஜியோகிராஃபி புக் வந்து பார்க்கறதுக்கு அப்போதான் புக் செல்லர்கிட்டேருந்து புக்கு கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஜியோகிராஃபி புக். He added, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் சொல்கிறான். She fills in her map with a pencil. மகேஷ் மாதிரி கசாமசான்னு எல்லா கலரையும்லாம் இவ அடிச்சு வைக்கல. அதாவது ஷோபிதா அவ வந்து அழகா பென்சிலை வச்சு நீட்டா தான் மேப்ல மார்க் பண்ணியிருந்தா. And so it went on with all the books, copies, pencil box and even the school bag complaining about Mahesh negligence. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் புக் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி புக் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. இப்போ 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் தொடர்ந்து புக்ஸ் கம்ப்ளைண்ட் அவன் பேக்ல இருக்க எல்லா புக்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டா மற்ற காப்பீஸ்லாம் அவனோட பென்சில் பாக்ஸ்ல இருந்து ஸ்கூல் பேக் வரைக்கும் எல்லாமே மகேஷை பத்தி நெகட்டிவாவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. They looked battered and the worst were where. அவங்க எல்லாருமே அதாவது புக்கு, பென்சில் பாக்ஸு, ஸ்கூல் பேகு இது எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. Justice Mathematics face became dark when he heard that Mahesh tore off pages from the copies
to make paper planes. இவன் பண்ண விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே அந்த ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கு மூஞ்சே மாறிடுச்சு. இவன் வந்து அவனோட காப்பீஸ், அதாவது நோட் புக்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ் இதிலெல்லாம் வந்து பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு இவன் வந்து பேப்பர் பெயின் விட்டு விளையாடிட்டு இருந்தான். இது கேட்ட உடனே தான் அவர் ஃபேஸ் மாறிடுச்சு. மகேஷ் withered under his murderous look. ஜஸ்டிஸோட ரொம்ப பயங்கரமான பார்வையை பார்த்து மகேஷ் வந்து ரொம்பவும் பயந்துட்டான். மிஸ்டர் பென்சில் பாக்ஸ் complained that மகேஷ் never cleaned him. இப்போ வந்து பென்சில் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னை வந்து ஒரு நாள் கூட க்ளீன் பண்ணதே கிடையாது, எப்பயுமே என்னோட பாக்ஸ் ஃபுல்லாகவே குப்பையாக தான் இருக்கு. As a matter of fact, he has covered the court floor with pencil shaving. The moment he had stood up as a witness and accidentally opened himself. மகேஷ் வந்து எப்பயுமே பென்சில் பாக்ஸோட அடிப்பாகத்தை க்ளீன் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பென்சில் எல்லாம் சீவி அதோட குப்பை எல்லாத்தையுமே இந்த பென்சில் பாக்ஸோட அடியில தான் போட்டு வச்சிருப்பான். இப்போ வந்து பென்சில் பாக்ஸ் ஏஞ்சி விட்னஸ்க்காக நிற்குது. அப்போ தெரியாம அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. திஸ் வாஸ் நாட் ஆல். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் chewed him whenever he got stuck for an answer. இந்த பையன் மகேஷ் என்ன தெரியுமா பண்ணுவான், அவனுக்கு எப்பெல்லாம் ஆன்சர் வரலையோ, அவன் மேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆன்சர் வரலையோ அப்பெல்லாம் என்னை போட்டு கடிச்சுக்கிட்டே இருப்பான், எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he pointed at his pock-marked body for everyone to see. எல்லாரும் பார்க்குற மாதிரி தன்னோட உடம்புல இருக்க காயம், அதாவது கடிச்சு வச்சிருக்கால அந்த தழும்பெல்லாம் வந்து எல்லார்கிட்டையும் அந்த பென்சில் பாக்ஸ் காமிக்குது. The elderly and ponderous Mr. School Bag lumbered to the witness box with his broken straps and buckles dragging behind him. இப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ண வரா அப்படின்னா ஸ்கூல் பேக் கம்ப்ளைண்ட் பண்ண வருது. இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப வயசான ஒரு விஷயம். வயசானது அப்படின்னா ரொம்ப நாளா மகேஷ் கூடவே இருந்திருக்கு, அதால நடக்க கூட முடியல. அதோட ஸ்ட்ராப்ஸ், அதாவது மாட்டுவோம்ல அந்த பெல்ட் எல்லாமே, பக்கிள்ஸ் இருந்து ஸ்ட்ராப்ஸ்ல இருந்து எல்லாமே பிஞ்சு போய் தொங்கிக்கிட்டே தான் அந்த ஸ்கூல் பேக் வந்து நடந்து வருது. I might as well be a sack of cement, he began in a grave voice. நான் இவன் கூட இருந்ததுக்கு பதிலாக ஒரு சிமெண்ட் மூட்டையா கூட இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்கூல் பேக் சொல்லுது. As that is how I am treated. நான் வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்பட்டேன், ஒரு சிமெண்ட் மூட்டையோட கேவலமாக ட்ரீட் ஆகப்பட்டேன். மகேஷ் never packs me the night before as all sensible students do. எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் படிச்சு முடிச்சுட்டு நைட்டு எல்லா நோட் புக்ஸ், ஸ்கூல் பென்சில் பாக்ஸ் எடுத்து அழகாக பேக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஆனால் இந்த மகேஷ் இருக்கானே இவன் சுத்தமாக அந்த மாதிரி கிடையாது. பட் லீவ்ஸ் இட் டில் த வெரி லாஸ்ட் மூமெண்ட். அவன் எப்போவுமே இதை என் பேக் எப்போ அரேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற அந்த லாஸ்ட் மூமெண்ட், லாஸ்ட் செகண்டில் தான் இருக்கிற எல்லா நோட்டு பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே நோத்தி எடுத்துகிட்டு போவான். அண்ட் தென் naturally there isn't any time to do anything but cram everything in anyhow. கண்டிப்பாக இந்த கடைசி நிமிஷத்தில் அவன் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறான்ல, அவனுக்கு கொஞ்சம் கூட டைமே இருக்காது. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உள்ளே இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் உள்ளே போட்டு அமுக்கி எடுத்துகிட்டு போயிடுறான். With the result, neither my friends inside nor I am happy. இப்படிலாம் பண்ணுறதுனால உள்ளே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லை நானும் சரி ஹாப்பியாகவே இருக்கிறது கிடையாது, எங்களுக்கு எப்பவுமே கஷ்டம்தான். Your Honor pipped a small voice. இப்போ வந்து பேக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து குட்டியான ஒரு வாய்ஸில் Your Honor அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. I also want to say something. Justice Mathematics looked carefully and found that the voice belonged to a small notebook, much in the same condition as other. இப்போ வந்து அந்த குட்டியான வாய்ஸ், ரொம்ப ஸ்லோவான வாய்ஸ் வந்து நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்து அது வந்து அந்த குட்டி குட்டி நோட் புக்ஸ் உள்ள இருக்குல்ல அதுதான் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு.
அதுங்களும் இதே மாதிரி கேவலமான கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. All right, he nodded. Please come to the witness box. சரி, எல்லாருமே விட்னஸ் பாக்ஸ்க்கு வாங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் கூப்பிட்டது. The young master notebook marched to the witness box. இப்போ வந்து அந்த கூப்பிட்டு ஸ்மால் வாய்ஸில் அந்த நோட் புக் அது வந்து விட்னஸ் பாக்ஸ்க்கு வருது. And took the oath. Your Honor, it has become a regular practice and I don't know how long I will be able to bear it. He stopped, all choked up. Your Honor, இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாமே ரெகுலர் ப்ராக்டிஸாக நடந்துட்டு இருக்கு. எங்கள் எல்லாருமே இப்படி தான் கொடுமைப்படுத்துறா, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா, எங்களால் இது எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்னு சொல்லி முடிக்குது. To go on, prompted Justice Mathematics gently. சரி, மேலே சொல்லுங்க அப்படின்னு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லுது. The master notebook got hold over himself and continued. It started a few weeks back. Mahesh was solving some problems in mathematics. One of them was tougher than others and he failed to solve it. இப்போ நோட் புக் வந்து சரி நான் என்னோட தரப்பு வார்த்தை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கொஞ்சம் வீக்ஸ்க்கு முன்னாடி மகேஷ் வந்து மேக்ஸ் போட்டுட்டு இருந்தான், ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு இருந்தான். அதில் வந்து ஒரு சம் மட்டும் எல்லா சம்மை கம்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அவனால் அதை போட முடியல. He failed to solve it. Can you imagine how he vented his anger? நீங்கள் கொஞ்சமாக இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் வந்து அவனோட கோவத்தை எப்படி காமிச்சிருப்பான், அவனால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல அப்படின்ற கோவத்தை எப்படி காமிச்சிருப்பான் எல்லாம் நினச்சி பாருங்க. Well, he threw me against the wall. சரி, நானே சொல்கிறேன், அவன் என்ன தெரியுமா பண்ணா, அவனுக்கு மேக்ஸ் வரலன்ற காரணத்தினால என்னை அப்படியே தூக்கி செவுத்துல அடிச்சிட்டான். A shock wave entered the courtroom and everybody started talking at once. எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஜட்ஜ் மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்போ வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் went red with anger. இப்போ வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. As he banged the hammer loudly and you could see that he was wishing that the table were Mahesh. இப்போ கோவத்தினால மேக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் இந்த ஹேமர் சுற்றி எடுத்து அந்த டேபிள் மேலே ரொம்ப சத்தமாக அடிக்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டு அடிக்கிறாரு அப்படின்னா, அந்த டேபிள் தான் மகேஷ் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனோட அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு மகேஷ் மேலே அவ்வளோ கோவம். மகேஷ் meanwhile stared at his books. இப்போ மகேஷ் என்ன பண்ணுறான்னா, அவனோட புக்கெல்லாம் பார்த்து முறைக்கிறான். Was he really that cruel? He felt really ashamed of himself. நான் இவ்வளோ கொடுமைக்காரனாவா இருந்திருக்கேன் அப்படின்னு அவனே வந்து வெட்கப்படுறான். I intensely dislike such children who do not take proper care of their books, Justice Mathematics said in a serious voice, all the while eyeing Mahesh sternly. இப்போ மேக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பசங்களே பிடிக்காது, புக்கை நோட் புக்ஸ் அப்புறம் அவங்க பேக் இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்காத பசங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கோவமாக மகேஷை பார்த்து மேக்ஸ் சொல்லுது. However, this quote is different from the other quotes. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் வந்து மற்ற கோட்டெல்லாம் விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. Here the punishment is decided by the victims and we decide by majority if the verdicts are more than one. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. இங்கே பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன பாவம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. He looked at all the bedraggled books and notebooks, pencils and pencil box and the school bag in the court. இப்போ மகேஷ் வந்து அங்கங்கே எல்லாரையும் பார்க்குறான், புக்ஸை பார்க்குறான், நோட் புக்ஸ் பார்க்குறான், பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக் இது எல்லாத்தையும் பார்க்குறான். They in turn looked at Mahesh. இவன் வந்து எல்லாரையும் பார்க்குறான்னா அதே மாதிரி அங்கேருந்து எல்லாரும் மகேஷ் தான் பார்க்குறாங்க. Each and every one of them in terrible anger. அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கோபத்தோடு தான் மகேஷை பார்க்குறாங்க. மகேஷ்
trembled in his shoes. அவன் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். Let us trash him first and then throw him against the wall as he threw me. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்க கசக்கிடலாம், அதுக்கப்புறமேட்டா அவனை செவத்துல வந்து தூக்கி அடிச்சிடலாம், எனக்கு பண்ண மாதிரி அதுக்கும் பண்ணலாம் அப்படின்னு அந்த குட்டியா அந்த நோட் புக் சொல்லுது. This was the master notebook, his voice shrill with fury. கோவத்தோட இந்த நோட் புக் நம்ம இப்படிலாம் பண்ணலாம், இவனை தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. No, no, let us all bite him and let him see how it feels to be chewed. This obviously was Mr. Pencil Box. இல்ல நம்ம அப்படிலாம் பண்ண வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கடிப்போம், அப்பதான் வந்து ஒருத்தவங்களை கடிச்சா என்ன எப்படி ஃபீல் ஆகும், எப்படி வலிக்கும் அப்படின்றது அவனுக்கு புரியும் அப்படின்னு பென்சில் பாக்ஸ் சொல்லுது. He became so agitated that he once again opened himself and spilled some more pencil shaving on the floor. இப்போ பென்சில் பாக்ஸ் சொல்லிச்சுல வேணாம் நம்ம வந்து அவனை கடிச்சிடலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால மறுபடியும் அதோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இந்த பென்சில் ஷேவிங்கை இன்னும் கொஞ்சம் கீழே கொட்டுது. I suggest dragging him around the courtroom a dozen times will be a good punishment, said Mr. Schoolbag. இப்போ ஸ்கூல் பேக் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இவனை தரன்னு இந்த கோர்ட் ரூமை சுற்றி 12 தடவை இழுத்துட்டு போவோம், அதுதான் இவனுக்கான கரெக்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அவனும் பேக் அதே மாதிரி தானே இழுத்துட்டு போயிருப்பான், அதனால அப்படி சொல்லுது. Why don't we all jump on him together till he yelled for mercy, claimed Mr. Geography, rubbing his hands in anticipation. இப்போ வந்து மிஸ்டர் ஜியாகிரபி ஒரு ஐடியா கொடுக்குது, நம்ம எல்லாருமே வந்து அவன் மேலே சேர்ந்து குதின்னு குதிக்கலாம், அவன் வந்து கெஞ்சுற வரைக்கும் ப்ளீஸ் அதை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுற வரைக்கும் நம்ம வந்து அது மேலே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ரப்பிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் ஆன்டிசிபேஷன் அப்படின்னா கையை தேய்ச்சிக்கிட்டே எப்படா இதை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுது. This appealed to all of them, and even Justice Mathematics got up from his chair to join the gang. இது வந்து எல்லாருக்குமே கரெக்டு, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அவனை கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸும் தன்னோட சேர்லேருந்து இறங்கி வந்து இந்த கேங் கூட சேர்ந்துக்கிறாரு. Menacingly, they all advanced towards Mahesh. பயன்படுத்துற மாதிரி எல்லாருமே கிளம்பி மகேஷ் கிட்ட வராங்க. Who looked around frantically for somewhere to run to. இவன் வந்து சுத்தி பார்க்குறான், எப்படியாவது இங்கே வந்து எஸ்கேப் ஆகிடணுமே அப்படின்ட்டு வழி கண்டுபிடிக்கிறான். Somewhere to hide, நான் இப்போ எங்கேயாவது போய் ஒளிஞ்சே ஆகணும். Nothing, there was no place to run to. சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அதனால மகேஷால எங்கேயுமே ஓட முடியல. The mob was almost upon him when a soft voice rose above the frightening silence. ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்ட வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு சாஃப்டான வாய்ஸ், சாஃப்ட் ரோஸ் வாய்ஸ் வந்து அந்த சத்தத்துலேயும் கேட்குது. I say stop it, please do stop. Amazed, everybody turned around. இப்போ வந்து இந்த சாஃப்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டாப் பண்ணுங்க, தயவுசெய்து அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அங்க இருந்த கும்பல் எல்லாருமே திரும்பி யாரா அது அப்படின்னு பாக்குறாங்க. Even Mahesh opened his eyes a crack which he had shut in fright. எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. மகேஷும் வந்து பயத்துல கண்ணை இறுக்கி மூடிருந்தான், இப்ப திறந்து யாரடா அது நமக்காக சப்போர்ட் பண்றதுன்னு பாக்குறான். Then the PTT Miss English rose from her seat and spoke to Justice Mathematics in a firm voice. இந்த மாதிரி சாஃப்டான வாய்ஸில் பேசுனது யாரு அப்படின்னா இங்கிலீஷ் தான் பேசுது. இப்போ இங்கிலீஷ் தன்னோட சீட்லேருந்து எழுந்து ஜஸ்டிஸ் கிட்ட பேசுறதுக்காக வருது. ஐ டோன்ட் மீன் டு இன்டரப்ட், நான் வந்து இந்த பேசுகிற தலையிடணும் அப்படின்னு நினைக்கல. யுவர் ஆனர், இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ ஃபீல் தட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ், அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் மகேஷ் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். He deserves a little consideration. நான் வந்து தலையிடணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுது. எல்லாருக்குமே வந்து செகண்ட் சான்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படணும். மகேஷ்க்கு வந்து இது தானே ஃபர்ஸ்ட் டைம், அவன் சின்ன பிள்ளை தானே, இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணுறான்,
நம்ம வந்து இவனை கன்சிடர் பண்ணி இவனுக்கு வந்து மன்னிப்பு தரணும்ல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுது. மகேஷ் looked at her in admiration. மகேஷ் வந்து இங்கிலீஷ் புக் அப்படியே அதிர்ச்சியா பாக்குது. He could have hugged her. She was the one who had been treated most shamefully by him and look at her. இவன் வந்து போய் அந்த இங்கிலீஷ் புக்கை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அங்க இருக்கிறதுலே ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணப்பட்டது இங்கிலீஷ் புக் தான். ஆனா அவளை பாருங்க எப்படி இவனுக்காக சப்போர்ட் பண்றா. Standing so staunchly by him. இங்கிலீஷ் புக் வந்து இவனுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபெய்த்ஃபுல்லா பேசுது. The others too saw reason and slowly backed off, agreeing to give Mahesh a second chance. எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே பரவாயில்ல நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மகேஷ் see that you never ill-treat a book again was justice mathematics parting shot. இப்போ மேக்ஸ் அதான் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சரி இதுக்கப்புறமேட்டா நீ எந்த புக்கையும் வந்து இல் ட்ரீட் பண்ணக்கூடாது கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு மேக்ஸ் சொல்லிடுச்சு. மகேஷ் a hand starting to shake him and he jumped. திடீர்னு என்னாச்சு அப்படின்னா மகேஷ் அப்படின்னு யாரோ வந்து கூப்பிடுறாங்க. இவனும் திடீர்னு அப்படியே ஏஞ்சு குதிக்கிறான். Had the others changed their minds about not punishing him? ஏன் இந்த மாதிரி ஆச்சு? யார் இவனை கூப்பிட்டா? ஏன் இவன் ஜம்ப் பண்ணா? ஒருவேளை வந்து அங்க சுத்தி இருந்தாங்க மற்றவங்களாம் இவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? Oh Mahesh, do get up. You will be late for school. இப்போ வந்து யாரோ வந்து சீக்கிரம் எழுஞ்சிரு இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. Slowly Mahesh opened his eyes. Why? He was in bed. இப்பதான் பொறுமையா அவன் கண்ணை திறக்கிறான். யாரோ எழுப்புனாங்களே, யார் அது? அவங்க தான் வந்து அம்மா. மகேஷோட அம்மா வந்து இவனை எழுப்பியிருக்காங்க. இப்போ வந்து அவன் பொறுமையா கண்ணை திறக்கிறான். ஏன் அப்படின்னா அவன் பெட்ல இருக்கான். நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அது. ஆக்சுவலி இந்த நடந்த சீன் எல்லாமே வந்து இவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட கனவு. இவன் வந்து எப்பயுமே அந்த புக்கெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டான் தான். ஸோ இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பார்ப்போம். Yes, there was the battered bag on the floor, the books half on the floor and others stuffed in the bag. ஆமா இப்ப கூட பார்க்கிறதுக்கு அந்த பேக்லாம் தரையில தான் கிடக்குது. பாதி புக் உள்ள இருக்கு பேக்குள்ள, பாதி புக் தரையில கிடக்குது. அது மட்டும் இல்லாம அது வந்து ரொம்ப ஸ்டஃப்ட் இந்த பேக் அப்படின்னா ரொம்ப நொத்தி கன்ஜஸ்டடா உள்ள வைக்கப்பட்டிருக்கு அந்த புக்ஸ் எல்லாம். பட் வாட் வாஸ் திஸ்? இங்கிலீஷ் புக் வாஸ் லையிங் நியர் ஹிஸ் பில்லோ. ஆனா எல்லா புக்கு பேக்லாம் கீழே கிடந்தாலும் இங்கிலீஷ் புக் மட்டும் இவன் பக்கத்துலயே இருந்துச்சு, பில்லோ பக்கத்துலயே. அண்ட் சீம் டு ஸ்மைல் அட் ஹிம். பார்க்கறதுக்கு ஏதோ அந்த இங்கிலீஷ் புக் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. மகேஷ் மதர் வாஸ் astonished to see him rushing through the chorus and then sitting down to glue and cover his English book that very morning. இவங்க அம்மா வந்து இவன் செய்யறதெல்லாம் பார்க்க ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அவன் குடுகுடுன்னு ஓடி போறான், இந்த இங்கிலீஷ் புக் எடுக்கிறான், கொஞ்சம் கம் எடுக்கிறான், ப்ரௌன் ஷீட் எடுக்கிறான், தரையில உட்காந்து அந்த இங்கிலீஷ் புக்குக்கு காலங்காத்தால ரேப்பர் போட ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் இயர் மகேஷ் குமார் got the prize for the best looked after books. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் எல்லா புக்ஸுமே வந்து பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஜென்டலா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சான். அழகா ரேப்பர் ப்ரௌன் ஷீட்லாம் போட ஆரம்பிச்சான். இதுக்காக மகேஷ் குமாருக்கு அடுத்த வருஷம் பெஸ்ட் லுக்ட் ஆஃப்டர் புக்ஸ், அதாவது புக்கை நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்ற ஒரு அவார்ட் கிடைச்சிது. இந்த அழகான ஸ்டோரி எழுந்தவங்க யாரு அப்படின்னா மதுமிதா குப்தா. ஸோ இனிமே நம்ம எல்லாருமே நம்ம புக்ஸையும் நோட் புக்ஸையும் அழகா ப்ரௌன் ஷீட் போட்டு நீட்டா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகலாம். இதுதான் இந்த அழகான ஸ்டோரியோட மீனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஹாபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.